ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைக்காக வந்துட்டு தாவேக்கால ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா இருக்கார் இல்லையா, ஸோ தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் அப்படின்ற பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பலருமே அவருக்கு எதிரான கண்டனங்கள் ஆரம்பித்து அவர் விமர்சனம் செய்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய விஷயமா அந்த பிரச்சனை வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவினுடைய அமைச்சர்கள், அதை தாண்டி ரஜினி ரசிகர்கள் வந்துட்டு எக்கச்சக்கமான கண்டனங்கள் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாலும் பேசி ஒரு வாரம் கழிச்சு தான் வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டனம் அப்படின்றத தெரிவித்து மறுபடியும் முடிஞ்ச பிரச்சனையை பெருசாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினி இருக்கார் இல்லையா, ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனித காந்தம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவ்வளவு ரசிகர்களை வந்துட்டு தன் பக்கம் ஈர்த்து வச்சிருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரஜினி அப்படின்ற அந்த 3 வேர்ட், ரஜினிகாந்த் அப்படின்ற பேர் இருக்கு இல்லையா, 6 லெட்டர். ஸோ அது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு கொடுத்த ஒரு மனுஷன், ஒரு பேர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவரை பற்றி தப்பாக பேசினது அப்படின்றது, அவர் வந்துட்டு பயந்துட்டாரு அப்படின்னு சொன்னது தமிழக அரசியலில் ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினாலும் ஒரு வாரம் கழிச்சு ஏன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து இவ்வளவு கண்டனங்கள் எழுது, அதை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ் என்ன, ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் களம் இருக்கு இல்லையா, அரசியல் களத்தில் செஞ்ச சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, முதல்ல வந்துட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா 96 தான் அப்படின்னே சொல்லலாம். 96 வந்துட்டு ஆட்சி மாறினதுக்கு முக்கியமான காரணமே மூப்பனார் இருக்கார் இல்லையா, மூப்பனார் வந்துட்டு எந்த அளவுக்கு முக்கியமான காரணமோ அதே மாதிரி ரஜினிகாந்த் அவருடைய ஸ்டேட்மெண்ட்டும் அவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் பண்ணுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். மறுபடியும் ஜெயலலிதாவுடைய ஆட்சி இருக்கு இல்லையா, ஜெயலலிதாவுடைய ஆட்சி வந்துச்சு அப்படின்னா அதை இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும், அதாவது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்துட்டு எலெக்ஷன் டைம் தானே, அதனால வந்துட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்ப மட்டும் கிடையாது. சிவாஜி கணேசன் இருக்கார் இல்லையா, சிவாஜி கணேசனுக்கு செவாலிய விருது அப்படின்றது கொடுக்கறதுக்காக ஒரு விழா ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. அங்கே சிவாஜி உட்பட ரஜினிகாந்த் உட்பட பலருமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மணிக்கணக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு ஜெயலலிதா வராங்க. ரஜினிகாந்த் பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா மேடையிலே வந்துட்டு இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, யாராக இருந்தாலும் கரெக்டாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதாவை அந்த மேடையிலே வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா விமர்சனம் பண்ணியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த காலகட்டம் வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜெயலலிதா அப்படின்ற பேரை கேட்டாலே பலருமே நடுநடுங்கிக்கிட்டு இருந்த காலம். அப்ப அவங்க தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிட்டிங் சிஎம்எம் கூட. ஸோ அவங்கள முன்னாடியே உட்கார வச்சுக்கிட்டு, அவங்கள மேடையிலேயே உட்கார வச்சுக்கிட்டு அவங்களையே விமர்சனம் பண்ணியிருந்தாரு ரஜினிகாந்த் அப்படின்னே சொல்லலாம். இப்படி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல இடங்கள்ல பல அரசியல் களத்துல வந்துட்டு தன்னுடைய துணிச்சலை காட்டின ஒருத்தர். அதை தாண்டி வந்துட்டு 2004 எலெக்ஷன்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு பாமக, இப்ப இருக்கக்கூடிய பாமகவோட ஒரு 100 மடங்கு எப்படி சொல்றது, ரொம்பவே அதிதீவிரமா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ராமதாஸ் இருக்கார் இல்லையா, ராமதாஸனுடைய தலைமையில சும்மா பவரா வந்துட்டு ஃபயரா இருக்கும் அந்த பாமக. ஸோ அந்த பாமகக்கு அகேன்ஸ்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமக நிற்கக்கூடிய தொகுதிகளில் மட்டும் நீங்க பாமகக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் 2004 விடுறாரு. ஸோ அந்த காலகட்டத்திலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டாரு ரஜினிகாந்த் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் எப்ப கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷங்களா ஓடிக்கிட்டே இருந்தாலும் கூட 2020 இப்ப இல்லைன்னா எப்பயும் இல்லை அப்படின்னு சொன்னவர் கட்சி அறிவிக்கிறது உறுதி, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உடல்நிலை, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சொல்லிட்டேன் அப்படின்றதுக்காக என்னை நம்பி வந்தவங்களை பலிகடாக்க விரும்பலை அப்படின்ற மாதிரியான ரீசன்ஸ்லாம் சொல்லிட்டு ஒரு புதுவிதமான அரசியல், ஆன்மீக அரசியல்
அப்படின்றத முன்னெடுத்து வச்ச ரஜினிகாந்த் பார்த்தோம் அப்படின்னா அரசியல் பாதையில வந்து ஒதுங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா இருக்கார் இல்லையா, டிஎம்கேனுடைய அழுத்தத்துக்கு பயந்து ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. ஸோ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் முடிவு பண்ணாரே தவிர திமுக கொடுத்த அழுத்தத்துக்காக பயந்தெல்லாம் அவர் கட்சி ஆரம்பிக்காம இல்லை அப்படின்றது தான் இப்போ எழக்கூடிய கண்டனங்களுக்கு காரணம். சரி, ஓகே, திமுக வந்துட்டு அப்பயே எதிர்வினைகள்லாம் நடத்திட்டாங்க, இப்போ ஏன் வந்துட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள்லாம் பொதுச்செழுந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஷயத்தை விசாரிக்கும் போது ரஜினிகாந்த் இருக்கார் இல்லையா, தனக்கு நெருக்கமான வட்டாரங்கள்கிட்ட வந்துட்டு நான் எங்கேயுமே அவரை பற்றி எதுவுமே பேசுறதே கிடையாது, அவரை விமர்சனம் பண்ணுறதோ இல்லை அவரை தப்பாக பேசுறதோ இல்லை அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்து அந்த கட்சியை பற்றியோ நான் எதுவுமே பேசலையே, அப்புறம் ஏன் வந்துட்டு அந்த தலைமை பொறுப்புகளில் முக்கியமான பொறுப்புகளில் இருக்கவங்க பேசும்போது அவங்களை கூப்பிட்டு எதுவும் இந்த மாதிரி பேச வேணான்னு கூட அவர் சொல்ல மாட்டாருன்னு தெரிலையே, என் மேலே என்ன கோவம்னு சொல்லி தெரில அப்படின்ற மாதிரி வந்துட்டு வருத்தப்பட்டிருக்காரு. இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்துட்டு தாவேக்கா இருக்கு இல்லையா, கடந்த ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் கூட தாவேக்கா விசஸ் என்டிஏ அப்படின்றது கூட்டணி அலையன்ஸா மாறுமா மாறாதா அப்படின்னு சொல்லிட்டு பலகட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருந்த டைம். அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதை பெருசா யாரும் கண்டுக்கல அப்படின்னாலும் 2 நாளைக்கு முன்னாடி இல்லை என்ன ஆனாலும் சரி நாங்கள் தனிச்சு தான் நிற்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா சைடு இருக்கு இல்லையா, தாவேக்கா சைட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வெளிவருது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வெளிவந்ததுக்கு அப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சு போன பிரச்சனைக்கு எதிராக நயினார் நாகேந்திரனா இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி, ரஜினிகாந்த் வந்துட்டு யாருன்னு தெரியுமா, அவர் எப்படி தெரியுமா, அப்படி தெரியுமா, அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவை போட்டு வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால ஒரு கட்டத்துக்கு மேல வந்துட்டு எதுக்கு நமக்கு வம்பு, நம்ம வந்துட்டு எதாச்சும் அவனை சொல்ல போக அதை இப்படி திரிச்சிட்டாங்களே அப்படின்றத ரியலைஸ் பண்ண ஆதவ அர்ஜுனா பார்த்தோம் அப்படின்னா நேத்து நடந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் வந்துட்டு ரஜினிகாந்த் உங்களுக்கு எப்படி தலைவரோ அதே மாதிரிதான் எனக்கும் தலைவர், அது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா அவரை பத்தி பேசினதுக்கு நான் மனப்பூர்வமா வெளிப்படையா வந்துட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடந்த ஒரு வாரமா வந்துட்டு தாவேக்காவோட பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்ததுனால ஆறப்போட்ட பிரச்சனையை மறுபடியும் எடுத்து ஊற வச்சிருக்கு டெல்லி தலைமை அப்படின்னு சொல்றாங்க விஷயம் தெரிஞ்சவங்க. ஸோ ஆதவ அர்ஜுனாவுடைய கருத்தை பத்தியும் அவர் ஏற்படுத்தின இந்த குழப்பத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.